عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن أعرض عن ذكري فإن له معيشة ضنكا. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தபாரக் வ தஆலாவுடைய மிகப்பெரும் கிருபையை பொருட்டால் இந்த வருடத்தினுடைய இந்த சிறந்த நாளில் உலகமெங்கிலும் இஸ்லாம் தீவிரவாதத்தை பரப்புகிறது, மன அழுத்தத்தை உண்டாக்குகிறது, காட்டுமிராண்டித்தனமான சட்டங்களை மக்களுக்கு பயிற்றுவிக்கிறது என்று எல்லா இடங்களிலேயுமே பிரஸ்தாபம் செய்யப்படக்கூடிய இந்த சூழ்நிலையில் இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு சட்டதிட்டங்களும் அமைதியை எப்படி மனிதர்களுக்கு மனித இனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது, எப்படிப்பட்ட சுபிட்சமான வாழ்க்கையை நோக்கி மனித சமூகத்தை முன்னிறுத்தி சென்றிருக்கிறது என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்வதற்கு ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா இதை நீடித்ததாக ஆக்கி வைப்பானாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் அந்த மனிதனால தாங்க முடியாத பாரதூரமான ஒரு விஷயத்தை அவன் மீது சுமத்தாட்டும் பொழுது, அல்லது அந்த மனிதனுக்கு பிடிக்காத விருப்பமில்லாத ஒன்றை அவன் மீது திணிக்கப்படும் பொழுது அதனால் அவனுடைய உள்ளத்தில் ஏற்படுகின்றது மன அழுத்தம். அந்த மன அழுத்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைதான் மன அமைதி, நிம்மதி. இந்த மன அழுத்தம் இல்லாத நிம்மதியான நிலையை தேடி மக்கள் இன்னைக்கு எல்லா விதங்களிலேயும் முயற்சி செய்கின்றார்கள். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய ஃபிக்கு என்கக்கூடிய வாழ்வியல் சட்டதிட்டங்கள் அனைத்து இடங்களிலேயும் போர்க்குளம் முதல் கொண்டு படுக்கை அறை வரையிலும், தனி மனித வாழ்க்கை முதல் கொண்டு சமூக வாழ்க்கை வரையிலும், அது வியாபார தலமாக இருந்தாலும் சரி, குடும்ப இயலாக இருந்தாலும் சரி, சமூகவியலாக இருந்தாலும் சரி, வேற எந்த சூழ்நிலையை மனிதன் சந்திக்கிறானோ அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எல்லா இடங்களிலேயுமே இஸ்லாமிய மார்க்கம் மானுட வசந்தமுடன் வாழ்வதற்குரிய அமைதியான சட்டதிட்டங்களை வகுத்து தந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் முதலாவதாக இஸ்லாமிய இறை கோட்பாடு. இன்னைக்கு நம்ம வரலாற்றுகளில் ஆய்வு செய்து பார்த்தோம்னாக்க தெரியும், இறைவன் என்பதே கிடையாது என்பதாக ஒதுக்கிவிட்டு சென்ற கம்யூனிச கொள்கையை கொண்டவர்கள், இறைவன் மட்டுமே வாழ்க்கை என்பதாக துறவரத்தை மேற்கொண்ட மனிதர்கள், இந்த இரண்டு விதமான மனிதர்களுடைய கடைசி கட்ட முடிவு மிகுதமாக தற்கொலையில போய் முடிந்திருக்கிறது. வரலாற்றுகள் ஆய்வு செய்து சொல்றாங்க, இஸ்லாமியர்களில் தற்கொலை நிகழ்வது மிக குறைவு. நான் அறவே 0% சொல்லல, 1-2 நிகழலாம், மிக குறைவு. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்க எந்த இடத்துல அறிவாளிகள் அதிகமாக வாழக்கூடிய மேற்கத்திய கலாச்சாரம் பரவி இருக்குதோ அந்த நாடுகளில் தான் மனிதனுக்கு மன அழுத்தத்தினால ஏற்படக்கூடிய மென்டல் ஆஸ்பத்திரிகளும் அங்கதான் அதிகமா இருக்குது. இன்னைக்கு வரலாற்றில் ஆய்வு செய்து இதையும் எழுதியிருக்கிறாங்க. நியூயார்க்கில் இன்னைக்கு உலகத்திலேயே மிக அதிகமான மென்டல் ஆஸ்பத்திரிகளை கொண்டிருக்கக்கூடிய ஏரியா தான். ஆனால் உலகத்திலேயே அதிகமான அறிவாளிகள் வாழக்கூடிய இடம்னு அதை தான் சொல்றாங்க, அந்த பகுதிகளை தான் சொல்றாங்க. நம்மளுக்கு இதுல இருந்து ஒரு விஷயம் புரியுது, இஸ்லாம் வகுத்து கொடுத்திருக்கக்கூடிய இறை கொள்கை கோட்பாடுகளை எப்போ மனித இனங்கள் கைவிட்டு விடுவார்களோ இந்த சூழ்நிலையை தான் அது கொண்டு போய் கொடுக்கும். அமைதி இல்லாத தற்கொலையை தூண்டக்கூடிய முடிவை தான் அது மனிதனுடைய உள்ளத்துல பயிற்றுவிக்கும். இஸ்லாமிய கொள்கைகள்ல ஒரு குழு சொல்லுவோம், மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது என்பதாக நம்ம சொல்லி மார்க்கம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது. மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது, இதை நம்பணும்னு சொல்லி. ஒரு மனிதனுக்கு தாம் படக்கூடிய கஷ்டத்திற்கு அந்த கஷ்டத்தை விட பெரிய பரிசு ஒன்று கொடுக்கப்படுதுன்னு சொல்லும் பொழுது அந்த கஷ்டம் அவனுக்கு லேசானதாக போயிடும். 1 மணி நேரம் இரவுல முடிச்சிருந்து வேலை பார்த்தா 400 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னா அது கஷ்டமா தெரியும், பாரமா தெரியும்.
1 மணி நேரம் முடிச்சிருந்து வெறும் 400 ரூபா கிடைக்குதே அப்படின்னு சொல்லி. இதே 1 மணி நேரம் முடிச்சிருந்து 40,000 தரேன்னு சொன்னாக்க அந்த மனிதனுடைய அந்த 1 மணி நேரம் முடிச்சிருக்கிறதுல உள்ள கஷ்டம் பனி போல் கரைந்து போய்விடும். ஏன்னாக்கா அதுக்கு பகரத்தில் கிடைக்கக்கூடிய அந்த மனிதனுடைய அந்த பிரதி கூலி இருக்குது, பரிசு இருக்குது, மிக அதிகமானதாக கிடைக்குது. இதே மாதிரி ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்திற்கு வெறுமன சந்தோஷத்திலேயே வாழக்கூடிய முஸ்லிம்கள் மனித இனங்கள் யாரும் இல்லை, வெறுமன துக்கத்திலேயே இருக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை. ரெண்டும் கலந்து வருது. மனிதனுடைய உள்ளங்கள் துவண்டு போகக்கூடிய நேரத்தில் இதுக்கு பகரமாக நான் ஒரு பரிசை உங்களுடைய மௌத்துக்கு பிறகு வச்சிருக்கிறேன்னு சொல்லி இறை கோட்பாடு நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது. அதை நம்ம உள்ளத்தில் நம்பிக்கையுடன் கையாளும் பொழுது உலகத்துடைய கஷ்டங்கள், மன அழுத்தங்கள் நீங்கி நிம்மதியான வாழ்க்கைக்கு அது நம்மளுக்கு வழிவகுக்கக்கூடியதாக ஆகியிருக்கிறது. அதே மாதிரி மனிதனுடைய எண்ணங்கள் 2 விதமாக இருக்கும். சில நேர்மறை எண்ணங்கள் உண்டு, சிலது எதிர்மறை எண்ணங்களும் உண்டு. இஸ்லாமிய கொள்கைகள் எல்லா இடங்களிலுமே நேர்மறை எண்ணங்களை ஊக்குவிக்கக்கூடிய அடிப்படையில் அமைஞ்சிருக்கு. நீங்கள் இஸ்லாமிய கொள்கைகளில் எந்த பகுதியில் போய் ஆய்வு செய்தாலும் எனக்கு இப்படி ஆயிடுச்சே, இது என்னுடைய தோல்வி காரணம் அப்படின்னு சொல்லி மனதை குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. திருமணமான ஒரு புதிய தம்பதியாக வாழக்கூடியவங்க அவங்களுடைய கணவன் மனைவி அதில் யாராவது ஒருத்தவங்க இறந்து போயிட்டாலும் கூட, மௌத்தாயிட்டாலும் கூட உலகத்தில் பெரிய இது ஒரு துக்கம் இது. ஆனால் அந்த தருணத்தில் உள்ள அந்த ஆணிடத்துலேயோ பெண்ணிடத்துலேயோ போய் கேட்டிங்கன்னா அந்த முஸ்லிமான ஆண் பெண் சொல்லுவாங்க, அல்லாஹ் நாடுனா அதனால நடந்துருச்சு. நல்லது கெட்டது அனைத்தும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நடக்கிறது என்கக்கூடிய ஒரு கோட்பாடை உள்ளத்தில் இஸ்லாமிய மார்க்கம் நம்மளுக்கு ஆழமாக விதைத்து தந்திருக்கிறது. இந்த நேர்மறை எண்ணங்கள் மனிதர்களுடைய உள்ளத்தில் அமைதியையும் சாந்தத்தையும் உண்டாக்குவதற்கு இது ஒரு அடிப்படை காரணமாக அமைந்திருக்கிறது. அதே போன்று இஸ்லாமிய மார்க்கம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்கக்கூடிய வணக்க வழிபாடுகள், அது உடல் சார்ந்த வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம், பொருளாதாரம் சார்ந்த வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம். எல்லா வணக்க வழிபாடுகளினுடைய அடிப்படை இருக்குது மன அமைதியை அடிப்படையாக கொண்டது. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இஸ்லாம் எதை கட்டாய கடமையாக ஆக்கி இருக்குதோ தொழுகையில் பல ருக்குன்கள் இருக்குது. இடம் சுத்தமாக இருக்கணும், தொழுவக்கூடிய ஆடை சுத்தமாக இருக்கணும், உடல் சுத்தமாக இருக்கணும். எத்தனை ருக்குன்கள் ஃபர்லுகள் இருக்குதோ எல்லா ஃபர்லுகளுக்கும் மேலோங்கியதாக ஒரு ஃபர்ல மார்க்கம் கட்டாயமாக்கி இருக்குது. மன நிம்மதியுடன் தொழுக வேண்டும் என்கக்கூடியது. மன நிம்மதி என்பது, மன ஓர்மை என்பது தொழுகையினுடைய கட்டாய அடிப்படையாக அமைச்சு வச்சிருக்குது மார்க்கம். இன்னைக்கு 5 வக்து தொழுகக்கூடிய ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் நிம்மதி எனக்கு இல்லை என்பதாக சொல்ல முடியாது. ஆனால் எந்த நிம்மதியை தேடி ஒட்டுமொத்த உலகமும் அலைந்து திரிந்து யோகா எடுக்க சொல்கிறாங்க. பலவிதமான பயிற்சிகள், எதையோ பயிற்சிகள், பொய்யான விஷயங்கள் எல்லாத்தின் மூலமாகவும் நிம்மதி தேடப்படுது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் தொழுகையின் மூலமாக இந்த உம்மத்திற்கு நிம்மதியை வச்சிருக்குது. எந்த அளவுக்குன்னா நீங்கள் தொழுகைக்காக வேண்டி வரும் பொழுதும் கூட நிம்மதியுடனே வரணுங்கிறதுக்காக வேண்டி பசித்த நேரத்தில் தொழுகிறத மக்ரூஹ்னு சொல்கிறோம். மலஞ்சலம் கழிக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்குது, தேவை உண்டாயிருச்சு, அதை அடக்கிக்கிட்டே தொழுகிறத மக்ரூஹ்னு சொல்லுது மார்க்கம். இப்போ இந்த மாதிரியான, இது நான் உதாரணத்துக்கு சொன்னேன், இது மாதிரியான பல கட்டங்களை மார்க்கம் மன நிம்மதியுடனே தொழுகணுங்கிறதுக்காக வேண்டி முன்னிறுத்தி இருக்கிறது. அதே மாதிரியாக இபாதத்துகளில் நோன்பு இருக்குது. நோன்பு என்பது நம்மளுடைய உணவு, குடிப்பு, இச்சை இதையெல்லாம் அடக்கி கொள்ளக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையை உண்டாக்குது. மன இச்சை எப்போ மனிதனுடைய உள்ளத்திலிருந்து அடங்கி போயிருச்சோ அப்பவே மன அழுத்தம் என்பதும் உள்ளத்திலிருந்து நீங்கி போயிடும். மன அழுத்தம் நீங்கி போறதுக்கு பேர் தான் அமைதி. நோன்பு என்பது மன இச்சையை அடக்குவதன் மூலமாக அமைதியை மனித சமுதாயத்திற்கு கற்றுக் கொடுக்குகிறது. இவ்விதமாக எல்லா இபாதத்துகளும் அமைதியை அடிப்படையாக கொண்டே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் ஜகாத். மனிதனுக்கு பொதுவாகவே மன அமைதி இல்லாமல் போறதுக்கு ஒரு காரணம் பொருளாதார வீக்கம், பொருளாதாரத்தினுடைய நசுக்கம். இதன் மூலமாக ஒரு மனிதனுக்கு மன அமைதி இல்லாமல் போகலாம். இஸ்லாமிய மார்க்கம் ஜகாத் என்பதை ஒரு முஸ்லிமினுடைய அடையாளமாக கட்டாய கடமையாக கற்றுக் கொடுத்திருக்குது. இன்னைக்கு கட்டாய கடமையான தர்மமாக செய்ய சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாத்தை தவிர வேற எந்த மதங்களும் இல்லை. அவங்க விருப்பப்பட்ட செய்யலாம். என்னட்ட பணம் இருக்குது, நான் அதிகப்படியாக வச்சிருக்கேன்னு விருப்பப்பட்ட தான தர்மங்கள் செய்யலாம். அது இல்லை அந்த மார்க்கம் சார்ந்த மதத்தை சார்ந்த கட்டாய கடமையாக சொல்லப்படலை. ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தில் அந்த தான தர்மத்தை கட்டாயமானதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தான தர்மத்தை கட்டாயமாக சொன்னதனுடைய பின்விளைவு என்ன ஆயிடுச்சு? தொழிலாளர்களை கொடுமை செய்யக்கூடிய அந்த பணக்கார வர்க்கம்,
அதே மாதிரி பணக்காரர்களை பொறாமையுடன் பார்க்கக்கூடிய ஏழை வர்க்கம், இந்த ரெண்டு பேத்துக்கு மத்தியில் இருக்கக்கூடிய வெறுப்புகளும் மன அழுத்தமும் உடைந்து இந்த ரெண்டு பேத்துக்கு மத்தியில் பரஸ்பரம் அன்பு என்பது உண்டாகிறது. இதுதான் மன அமைதிக்குரிய அடிப்படை காரணமாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு கேபிட்டலிசத்தை அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடியவங்க, சோசியலிசத்தை கம்யூனிசத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறவங்க, இந்த சோவியத் எந்த மண்ணில் உருவானுச்சோ அந்த மண்ணில் அந்த சோவியத்துடைய கொள்கை ஒரு வருஷம் கூட தாக்கு பிடிக்க முடியல, அது உடஞ்சி போயிருச்சு. அந்த சோவியத் யூனியன் அந்த கொள்கையே உடஞ்சி போயிருச்சு. இஸ்லாமிய அந்த பேங்கிங் முதல் கொண்டு இஸ்லாம் பொருளாதாரத்தை வளர்க்கறதுக்கு அடிப்படையாக சொல்லக்கூடியதே இந்த ரெண்டு தான். ஒன்று ஜகாத்தினுடைய அந்த ஜகாத் கொடுக்கணும் என்பதை கடமையாக ஆக்கியிருக்கிறது. ரெண்டாவது வட்டியை ஹராமாக ஆக்கியிருக்கிறது. எப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினால அவனுக்கு அமைதி இல்லையோ அல்லது பிறர் அமைதி சீர்குலைக்கப்படுதோ அந்த எல்லா இடங்களிலேயும் மார்க்கம் ஏதோ ஒரு விதத்தில் தலையிட்டு அதை ஹராமாக ஆக்கியிருக்கு. தன்னுடைய நிம்மதி எங்க வருதோ, பிற மக்களுடைய அமைதி எங்க கருத்தாக்கம் கொள்ளப்படுகிறதோ அந்த இடங்கள்ல மார்க்கம் எங்கேயாவது தலையிட்டு ஏதாவது ஒரு தரஜாவில் அமைதியை கட்டாயமானதாக ஆக்கி இருக்கிறது. இன்னைக்கு இஸ்லாமிய பேங்கிங் என்பதை ஒரு சாதாரணமாக கருதி கொண்டிருந்த காலங்கள் கழிந்து போய் பொருளாதார வல்லுநர்கள் முதல் கொண்டு எல்லாருமே இஸ்லாமிய பேங்கிங் என்கக்கூடிய வட்டி இல்லாத அந்த வங்கி தொழில் இருக்குது, அதுதான் சமூக வளர்ச்சிக்கு அதிகமானதாக ஆகும், அதுதான் சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு அதிகமான குரோத் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கிறது என்கக்கூடிய அந்த ஒரு முடிவுக்கு அந்த பொருளாதார வல்லுநர்களும் வந்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக மனுஷனுடைய மன அமைதி இல்லாமல் போகிறதுக்கு குற்றங்கள் அதிகமாக உண்டாகி விடுவது ஒரு காரணம். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் குற்றங்கள் எந்த அளவுக்கு அதிகமானதாக கோரமானதாக இருக்குதோ அந்த அளவுக்கு தண்டனைகளும் கோரமானதாக கொடுக்கப்பட்டிருக்குது. திருடனா கைவிட்ட சொல்லப்பட்டிருக்கிறது. விபச்சாரம் செய்தாக்க கசையடி தரணும் என்பதாக சொல்லப்பட்டிருக்குது. இந்த கோரமான இந்த தண்டனைகளை எல்லாம் ஒரு காலகட்டத்தில் காட்டு மிராண்டித்தனமான தண்டனைகளை இஸ்லாம் இந்த மனித ஜாதியின் மீது திணிக்கிறது என்பதாக சொல்லிட்டு இருந்தவங்க இன்னைக்கு அவங்களே இப்படி சொல்றாங்க, இந்த தண்டனைகளை கொடுக்காததுனால குற்றங்கள் இன்னைக்கு காட்டு மிராண்டித்தனமாக நடக்குதுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 6வது படிக்கிற பிள்ளை கர்ப்பமா இருக்குது, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இதை விட மோசமான ஒரு சமூகத்தை எங்கேயாவது பார்க்க முடியுமா? இன்னைக்கு அந்த நீதித்துறையில இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் அவங்களே சொல்றாங்க, இஸ்லாமிய கொள்கைகளை நடைமுறைப்படுத்தாம இந்த சூழ்நிலை மன அழுத்தம் நிறைந்த இந்த நிலையில இருந்து பெண் பாதுகாப்போ சிசு பாதுகாப்போ எந்த விதமான பாதுகாப்புகளையும் நம்மளால பார்க்க முடியாதுன்னு சொல்லும். பாருங்க, நல்லா கவனிச்சு பார்க்கணும். நம்மளுடைய சொல்லு, செயல், பார்வை, நம்மளுடைய நடை, பாவனை இவற்றில் எதன் மூலமாக எல்லாம் தனக்கு பாதுகாப்பும் பிற மனிதர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குதோ அதை இஸ்லாம் அங்கீகரிக்குது. இதில் எதன் மூலமாக தன்னுடைய நிம்மதி ஒளிந்து பிற மனிதர்களுடைய பாதுகாப்பு இல்லாமல் சீரழிக்கப்படுகிறதோ இதை பூரா மார்க்கம் ஏதோ ஒரு விதத்தில் தடை செய்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இறுதியாக இன்னைக்கு சீர்குலைந்திருக்கும் மக்கள் நிம்மதியை தேடி போகக்கூடிய கடைசி 2 இடங்கள், ஒன்று இசை, இன்னொன்று போதை. இன்னைக்கு இசையை பள்ளிக்கூடத்தில் பாடமாகவே ஆக்கியிருக்கிறாங்க. இசைன்னு சொல்லி ஒரு தனியாக வகுப்பு இருக்குது. மன அழுத்தமாக இருந்துச்சுனாக்கா, மனசு சங்கடமாக இருந்துச்சுன்னா அமைதி பெறுவதற்காக வேண்டி இசை பள்ளிகளை தேடி போகக்கூடிய மனிதர்கள் நிறைய உண்டு. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் இசையை ஹராமாக ஆக்கியிருக்குது. உண்மையில இசை என்பது மன அமைதிக்கு ஒரு நிரந்தர தீர்வு அல்ல. இசையினால தற்கொலையை தூண்டப்பட்டதாக தான் வரலாற்று ஆய்வுகள் இருக்குது. இன்னைக்கு சினி ஃபீல்டில் எத்தனையோ பேர் நடிகைகள் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சமீபத்தில் கூட கேள்விப்பட்டிருப்போம். அவங்கெல்லாம் இசையிலேயே மூழ்கி இருந்தவங்க தான். இசையவே பழப்பாக கொண்டிருந்தவங்கெல்லாம் முஸ்லிமான அந்த சூழ்நிலைகள் நம்ம பார்க்க முடியும். அந்த இசை அவங்களுக்கு மன நிம்மதி கொடுத்தாக்கா அவர்கள் அதை விட்டுட்டு ஏன் வெளியே வராங்க அதை விட்டு? அப்ப இசை என்பது உண்மையில உரிய தீர்வல்ல. அது அமைதியை போன்ற போதையை உண்டாக்குமே தவிர, அமைதியை போன்ற மாயையை உண்டாக்குமே தவிர, இசை என்பது நிரந்தர அமைதிக்கு வழிவகுக்கக்கூடிய பொருள் இல்லைங்கிறத நாம் இதிலிருந்து புரிஞ்சு கொள்ளலாம். இரண்டாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, குல்லு முஸ்கிரின் ஹராம், போதை தரக்கூடிய எல்லா பொருட்களும் ஹராம்னு சொன்னாங்க. இன்னைக்கு சமூகத்தில் உள்ள மக்கள் போதையை நாடி போறாங்க மன அமைதிக்காக வேண்டி. உண்மையில போதை பொருட்கள் மன அமைதியை தரும். எப்படி தரும் தெரியுங்களா? தன்னுடைய சுய மூளையை இழக்க செய்ததுக்கு அப்புறம் அமைதியை கொடுக்கும். என்னுடைய மூளையை என்கிட்ட பிரித்து எடுத்ததுக்கு அப்புறம் அந்த போதைப் பொருட்கள் அமைதியை கொடுக்கும். ஆனா இஸ்லாம் சொல்லி கொடுக்கக்கூடிய அமைதி தன்னுடைய சுய மரியாதை கட்டுப்பாட்டுடனே கூடிய மன அமைதியை இஸ்லாம் சொல்லி கொடுக்குது. ஆக கடைசியில நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம்,
மன அழுத்தம் நீங்கி ஒரு சரியான வாழ்க்கையில அமைதியான வாழ்க்கையை வாழணும்னு சொன்னா அதுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சட்டதிட்டங்களை பின்பற்றுவது என்பதே ஒரு நிரந்தர தீர்வாக இருக்க முடியுமே தவிர வேற எதுவும் தீர்வாக இருக்க முடியாது. அதை தான் குர்ஆன் சொல்லுது, ஒமன் அஅரத அன் திக்ரி, என்னுடைய இந்த உபதேசங்களை எவர் புறக்கணிக்கிறாரோ ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லன்கா, அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம். எந்தெந்த நாடுகளில் இஸ்லாமிய பொருளியல், எந்தெந்த நாடுகளில் இஸ்லாமிய குடும்பவியல், சமூகவியல், மற்ற அனைத்து கட்டங்களிலேயும் இஸ்லாம் சொல்லி இருக்கக்கூடிய வழிகாட்டுதல்களை பின்பற்றமோ அங்க பிற நாடுகள் கடன் வாங்கிய சூழ்நிலை கிடையாது. இன்னைக்கு நாடு எவ்வளவு கடன்ல இருக்குதுங்க. ஆனா இதே நாடுகள் மக்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எந்த கடனும் இல்லாமல் ஆட்சி செய்த காலங்களும் உண்டுங்க. அதனால குர்ஆன் சொல்லி கொடுக்கக்கூடிய குர்ஆனுடைய ஆயத்து, ஹதீஸ்கள், இவற்றிலிருந்து பிழிந்து எடுக்கப்பட்ட ரசம் ஃபிக்குடைய சட்டங்கள். இதை எப்போ பின்பற்றுவோமோ அதுக்கு நெருக்கடியான வாழ்க்கையிலிருந்து பாதுகாப்பும் அமைதியும் கிடைக்கும். அதை தான் குர்ஆனுடைய இந்த ஆயத்தை நம்மளுக்கு தெளிவாக கூறியிருக்கிறது. அல்லாஹ் தஆலா இந்த விஷயங்கள் அனைத்தையும் செயல்படுத்துவதற்கு தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.